புலிகள் எழுத கற்றுக்கொள்ளும் வரை ஒவ்வொரு கதைகளும் வேட்டைக்காரர்களின் புகழையே புகழ்ந்து கொண்டிருக்கும். அதுபோல இது ஒரு ஆப்பிரிக்க பழமொழி. அதுபோல இந்த 50-60 வருட திராவிட திருடர்களின் வரலாற்றையே நம்பிக்கொண்டிருந்த எங்களுக்கு அந்த வரலாற்றை மாற்றி மீட்டு கொடுத்த எங்கள் அண்ணன் அவர்களுக்கும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எங்கள் வணக்கம். இதே மற்ற கட்சியில் ஏதாவது ஒரு சோதனை போட்டிருந்தா இந்நேரம் அது சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸை தேர்றதுக்கு போயிருப்பாங்க. ஆனால் எங்கள் அண்ணன்கள்லாம் அந்த ஒரு நாள்லேயே ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. ஏன் இந்த சோதனை? எதற்கு இந்த சோதனை? 2 புத்தகத்துக்கா? 2 புத்தகத்துக்காக அந்த அக்கப்போரு சொல்லியிருந்தா நாங்களே வாங்கி அனுப்பிச்சிருப்போமே. இது எங்களுக்கு ஒரு அரசியல் விளம்பரம் தான். ஆக அவங்க காசையே போட்டு அவங்க செலவு பண்ணி இந்த தேர்தல் நேரத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு இலவசமாக விளம்பரம் செய்து கொடுத்த NIA மற்றும் தமிழக ஊடகங்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் நெஞ்சார்ந்த நன்றிகள். அண்ணன் ரொம்ப கூலா இருக்காரு. அட விடுங்கடா அவன் செய்யற காரியம் எல்லாம் நமக்கு சாதகமாக தான் அமையுது அப்படின்னு. ஏன்னா எந்த கொள்கையுமே இல்லை அவங்கள்ட்ட. ஒரு கொள்கையாலும் கோட்பாடாலும் ஒரு சித்தாந்தத்தாலும் எங்களை எதிர்க்க முடியாத நீங்கள் இந்த மாதிரி ஒரு சோதனை மூலமா எதிர்க்கிறீங்க. அவங்கள்ட்ட இருந்தா தானே எதிர்ப்பாங்க. அவங்கள்ட்ட கொள்கை கோட்பாடெல்லாம் இருந்தா தானே எதிர்ப்பாங்க. அந்த மாதிரி ஒண்ணுதான் இல்லையே. இன்னைக்கு இந்த தமிழகத்துல வடமாநிலத்திலவர்களாம் சோறு தண்ணி எதுவும் வீடு இல்லாம ரோட்ல சமைச்சு சாப்பிட்ற நிலைமை இருக்கு. இந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்தா நாளைக்கு தமிழர்களின் நிலைமையும் அதே தான். இந்த லட்சணத்துல தான் அண்ணாமலை அவர்கள் என் மண் என் மக்கள் அப்படிங்கிற ஒரு யாத்திரையை தொடங்கியிருக்காரு. நீங்க பண்றது பூராமே இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எதிரானதுதான். நீட்டு தொடங்கி அணுமின் நிலையங்கள் தொடங்கி ஹைட்ரோ கார்பன் திட்டம் தொடங்கி மண்வளம் மலைவளம் கொள்ளையை தொடங்கி அனைத்து புடுங்குறது பூராமே தேவையில்லாத அணிதான். இதுல என்னத்தை என் மக்கள் என் மண் என் மக்கள்னு பேரு வேற. அதுல ஏன் இந்த சோதனைகள்லாம் செய்கிறார்கள் அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவில் வெரி வெல் டிசிப்ளின்ட் அண்ட் வெல் ஆர்கனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டினா தட்ஸ் அவர் நாம் தமிழர் பார்ட்டி தான். இது நான் சொல்லல, வட இந்திய ஊடகங்களே சொல்லுது. இன்னொரு விஷயம் என்னன்னா இதுவரைக்கும் இதுகாரும் இந்த 50-60 வருட தமிழக அரசியல்ல 2 ஹார்ஸ் ரேஸ் தான் நடந்திருக்கு. 2 குதிரையின் பந்தயங்கள் தான் இங்க நடந்து கொண்டிருக்கிறது. அந்த டயோபொலி, அந்த ADMK DMKங்கிறத டயோபொலியை உடைச்சதே நாம் தமிழர் கட்சி தான். அதை செய்தது எங்கள் அண்ணன் சீமான். அதை பொறுக்க முடியாத இந்த பிஜேபி அரசாங்கம் தான் இந்த மாதிரி இதெல்லாம் சோதனைகளை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. சரி, இது ஒன்றும் இல்லைண்ணே. நான் கட்சி தேர்தல் நேரம் நெருங்கிடுச்சு. அடுத்து நம்ம 2ஆம் கட்ட சுற்றுப்பயணம் மேற்கொண்டாச்சு. கன்னியாகுமரி கூட்டத்தை பார்த்து ஆடி போயிட்டாங்க. தென்காசி கூட்டத்தை பார்த்து அசந்து போயிட்டாங்க. கோயில்கட்டி கூட்டத்தை பார்த்தோன்னா கோவத்துல பொங்கி எழுந்துட்டாங்க. அதான் இதுக்கெல்லாம் காரணம். அவனை நிறுத்துங்க, அந்த ஆளை நிறுத்துங்க, ப்ளீஸ் ஸ்டாப் சீமான்னு அங்கிருந்து சொல்றாங்க போல இருக்கு. ப்ளீஸ் ஸ்டாப் ஹிம் அப்படின்னு. அவங்க கூட்டம் போட்டா நீங்க ஒரு கூட்டம் போடுங்களேன் அப்படின்னு. நாங்க கூட்டம் போடுறாங்கய்யா, நாற்காலி மட்டும்தான் இருக்கு, ஆனா ஆள் வர மாட்டேங்கிறாங்க. அப்படியே இருந்தாலும் இந்த நாற்காலியும் போகும்போது தூக்கிட்டு போயிடுறாங்க. சரி, ஏதாச்சும் நம்ம போன ஆட்சியில செஞ்ச ஏதாச்சும் ஒரு சாதனைகள் எல்லாத்தையும் பத்தி சொல்லுங்களேன். நம்ம பண்ணது பூராமே சோதனை தாங்கய்யா, எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு. சரி, நல்ல திட்டம் ஏதாவது நம்ம மக்களுக்கு என்னைக்குங்கயா நல்லது பண்ணியிருக்கோம்? சரி, ஏதாச்சும் பண்ணி அந்த ஆளை நிறுத்துங்கய்யா அப்படிங்கிறாங்க. எதுவுமே செய்ய முடியல. எங்களால நிறுத்த முடியலையா? அவர் எப்படி பால் போட்டாலும் 6 அடிக்கிறாரு அப்படின்னு. சரி, எங்கள்கிட்ட இருக்கிற கடைசி ஆயுதம் இந்த சோதனை தான். அதை எடுத்து நம்ம நாம் தமிழர் கட்சியை முடக்கி விடலாம் என்று நினைக்கிறார்கள். அது முடியாது. சீமான் இஸ் ஈவன் மோர் பவர்ஃபுல். சீமான் இஸ் அன்ஸ்டாப்பபிள் அண்ட் சீமான் இஸ் த ஒன்லி பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் இன் தமிழ்நாடு. இயக்கம் தீவிரவாதி இயக்கம்னு சொல்றாங்க LET. தன் உரிமைக்காகவும் நிலத்திற்காகவும் மக்களுக்காகவும் போராடிய ஒருவன் தீவிரவாதி என்றால் அந்த மக்களின் உடைமைகளை அழித்து அவளை மானபங்கம் படுத்தி அவர்களை கொலை செய்த இலங்கை அரசாங்கம் தீவிரவாதிகள் இல்லையா? அதற்கு துணை போன இந்திய அரசாங்கம் ராணுவ அதிகாரிகளும் தீவிரவாதிகள் இல்லையா? நீங்கள் எங்கள் இயக்கத்தை வேண்டுமானால் தடை செய்திருக்கலாம், ஆனால் நாங்கள் இயங்குவதை நீங்கள் ஒருபோதும் தடை செய்ய முடியாது. இத்தனை 32 ஆண்டுகளாக அவர்கள் சிறைவாசத்தை அனுபவித்து விட்டு இப்போது விடுதலையான ஒரு வழக்கில் உள்ளே இருக்கிறார்கள். இந்த கொடுமை எங்கேயாவது உண்டா? அவர்கள் இளமை தொலைத்து வாழ்க்கையை தொலைத்து எஞ்சி இருப்பது அவர்களுடைய சொற்ப காலத்தையாவது அவர்கள் குடும்பங்களுடன் இளைப்பாற வேண்டாமா? இதை தமிழக அரசு உடனே கருத்தில் கொண்டு
அவர்கள் விடுதலையை உறுதி செய்யுமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.